ஹாய் எவ்ரி ஒன். இந்த பதிவின் மூலம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2024 பலன்கள் என்ன, கிரக நிலைகள் என்ன, அதாவது சனி என்ற கிரகம் வக்ரமடைந்து சொந்த வீட்டில் இருக்கிறது. குரு வக்ரமடைய போகிறது. ரிஷபத்தில் தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறது. அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது. ஆடி மாதம் முடிந்தவுடன் சூரியன் கன்னியில் சஞ்சாரம் செய்கிறார். மாதத்துக்கு செகண்ட் ஹாஃபில் புதனும் அதே வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு வந்து விடுகிறார். சுக்கிரனும் சொந்த வீட்டுக்கு வந்து விடுகிறார். புதன், சுக்கிரன், சனி இந்த 3 கிரகங்களுமே சொந்த வீட்டில் இருக்கிறது. இந்த கிரக நிலைகளின் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கொடுக்க போகிறது என்பதை மேலோட்டமாக ஜோதிட பலன்களாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் நுணுக்கமாகவும் இவை என்னென்ன யோகங்களை கொடுக்கிறது என்பதை ஜோதிட ரீதியாகவும் கொஞ்சம் வழக்கம் போல் சுவாரஸ்யமாகவும் பார்க்க இருக்கிறோம். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை எடுத்துக்கொள்வோம். மேஷராசி, மேஷ லக்னத்தை முதலில் எடுத்துக்கொள்வோம். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். இதற்கு கேந்திரஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி என்றால் மாளவிகா யோகம் என்று பெயர். இது என்ன சார் மாளவிகா யோகம்? கருப்பு தான் எனக்கு தெரிஞ்ச கலருங்கிற பாட்டுல டான்ஸ் ஆடுற மாளவிகாவை மட்டும்தான் எனக்கு தெரியும். நீங்க ஏதோ புதுசா ஒரு யோகத்தை சொல்கிறீர்களே என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஜோதிட விளக்கம் அவ்வாறு. இதை என்ன சொல்வது என்றால், சுக்கிரன் ராசியில் இருந்தாலும் ராசியை பார்த்தாலும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு புது பொலிவு, ஒரு புது புத்துணர்ச்சி என்பது ஏற்படும். புது வீடு, புது காரு, புது பங்களா அப்படின்னு சொல்றாங்களே, கலக்கர சந்துரு அப்படின்னு ஏதோ ஒரு விளம்பரத்தில் வருகிறது. அதுல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், புது பாய் ஃப்ரெண்டு. இப்போ எனக்கு இல்லையா சார்ன்னு கேட்காதீங்க, புது கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட நம்ம இந்த விஷயத்தை சேர்த்து கொள்ளலாம். திருமணமானவர்கள் இந்த டிஸ்கிளைமர்னு புலம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களை பார்த்து கொள்ளுங்கள். மேஷராசி, மேஷ லக்னத்தை பொறுத்தவரை கலக்கர சந்திர அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கு உச்சமடைகிறதோ அந்த வீட்டை பார்க்கிறது. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஏற்கனவே இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. குரு இங்கு செவ்வாயின் வீட்டை பார்க்கிறது, செவ்வாய் குருவின் வீட்டை பார்க்கிறது. இதனை பார்வை பரிவர்த்தனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு 9ஆம் வீடு, 10ஆம் வீடு, பாக்யஸ்தானம், தொழில் ஸ்தானம், இவை இரண்டுமே இவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. 2ஆம் வீடு என்பது அனைவருக்குமே தெரியும், தனம், குடும்பம், வாக்கு. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் வருமானத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கும் குடும்பத்தில் சுக நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இவர்களுக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் வீட்டில் 5-6 தொடர்பு. இங்கு புதன் சொந்த வீட்டில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். இங்கு சூரியனும் சேர்ந்திருப்பது, புத்திரஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் வருவது என்பது இவர்களது குழந்தைகளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களது நலனுக்காக, அவர்களது மேம்பாட்டுக்காக இவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். குறிப்பாக அது கல்வியாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது சொந்தமாக குழந்தைகள் ஒரு தொழில் தொடங்க வேண்டும், ஒரு ஸ்தாபனம் தொடங்க வேண்டும் என்றாலும் அதற்காக இவர்கள் ஒரு லோன் வாங்க வேண்டும், அரசாங்கத்திலிருந்து ஒரு அப்ரூவல் கிடைக்க வேண்டும் போன்ற விஷயங்களில் நல்ல மேன்மை ஏற்படும். இதன் காரணம், ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், சிறுதூர பயணங்களில் வெற்றி. இவர்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நல்ல மேன்மை என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் என்பது இந்த பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன் அல்லவா, மாளவிகா யோகம். இதனால் இவர்களது வாழ்க்கை துணைவர்களுக்கும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். இங்கு சுக்கிரன் என்பது தனஸ்தானாதிபதியாகவும் வருகிறார். நல்ல தனப்புழக்கம் என்பது இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் நல்ல வெளிநாடுகளுக்கு போக வேண்டியது, அல்லது சுற்றுலா செய்ய வேண்டியது, ஒரு உல்லாசமான வாழ்வை பெற வேண்டியது, அஷ்ட ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க வேண்டியது, செல்வங்கள், சம்பத்துக்களை பெற வேண்டியது போன்ற அனைத்து விஷயங்களிலும் நல்ல மேன்மை. புதிதாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும், இல்லைன்னா ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண வேண்டும்,
ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் ஒரு புது பொலிவு, ஒரு புது ஒளிவட்டம், இல்லைன்னா ஒரு புது தேஜஸ், இதன் மூலம் பலரை ஈர்க்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சனி வக்ரம் என்பது இங்கு பாதகாதிபதியாகவும் சனி வருகிறார். இவர்தான் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார். இது நாள் வரை இவர் நேர்மறையாக போய்கொண்டிருந்தவர் இப்பொழுது எதிர்மறையாக போய்கொண்டிருக்கிறார். இதனால் ஒரு நேரத்தில் 2-3 வேலைகளை இவர்கள் எடுத்து அதன் மூலம் லாபம் ஈட்ட வேண்டிய ஒரு அமைப்பாக வருகிறது. இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தில் தான். 12ஆம் இடத்தில் ராகு, அது சுப வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவாக இருப்பதனால் அதன் வீரியம் குறைவு. இதனால் இரவு நேரங்களில் கொஞ்சம் இவர்களுக்கு குழப்பங்கள் என்பது அதிகமாகும். குறிப்பாக இந்த 12ஆம் இடம் என்பது சயனம். நாம் படுக்கைக்கு போகும் பொழுதுதான் நம்முடன் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையை போனிலோ அல்லது வேற ஏதோ ஒரு நீரிலோ கூட தொடங்கலாம். அந்த நேரத்தில் இவர்கள் ஏதாவது வார்த்தைகளை விட்டுவிட்டார்கள் என்றால் கொஞ்சம் காரம் அதிகமாகிவிடும். கவனமாக இதை கையாண்டு நாளை பேசுகிறேன், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று மௌன விரதம் போல் இவர்கள் இருப்பது புத்திசாலித்தனம். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே இவர்களுக்கு நல்ல அனுகூலமான மாதமாக இருக்கிறது. இங்கு சுக்கிரன் ஆட்சி என்பதும், ராசியாதிபதி வெற்றி ஸ்தானம் என்பதும், புதன் ஆட்சி உச்சம் என்பதும் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அனுகூலமாக இருக்கிறது. இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ராசியில் குரு, அஷ்டமாதிபதி, ஜென்ம குரு, இதனால் எங்களுக்கு ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகவில்லையே என்று வெகு நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முதல் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்பொழுது குரு வக்ரம் அடைய போகிறது. இந்த குரு வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். இதன் பலனை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால், இந்த காசு, பணம், துட்டு, மணி மணி என்று ஒரு பாடலில் சொல்கிறார்களே, அதை போல்தான் இவர்களுக்கு கிரக நிலைகள் இருக்கிறது. என்ன சார் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்காதீர்கள், வரிசையாக சொல்கிறேன். ராசியாதிபதி சனி ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் ஆட்சி. இதற்கு பெயர் சசயோகம். சரிங்க சார், வேற என்ன இருக்கு? ராசிக்கு 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி சூரியன், 5ஆம் அதிபதி புதன், இந்த 2 அதிபதிகளும் ஒன்றாக சேர்ந்திருப்பது சுகஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சேர்க்கை என்பது இங்கு ராஜயோகம். சரிங்க சார், ஓகே. அதற்கு பிறகு அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. இது என்ன சார், இது லிஸ்ட்லயே இல்லையே, புதுசா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஜோதிட விளக்கம் என்ன சொல்கிறது என்றால், 9ஆம் அதிபதி பலம், லக்னம் ஸ்திர லக்னமாக அமைந்திருக்க வேண்டும். குரு என்ற கிரகம் 11ஆம் வீட்டிற்கு சம்பந்தப்பட வேண்டும். இதனால் இவர்கள் தாங்கள் சார்ந்த அனைத்து இடங்களிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இங்கு குரு லக்னத்திற்கு 11ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்திற்கு சம்பந்தம் பெறுகிறது. லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் ஆட்சி பலம். இதனை அகண்ட சாம்ராஜ்ய யோகம் என்று அழைக்கலாம். மாத்ரு மூலதன யோகம் என்றால் 2ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் தொடர்பு பெறுவது. இங்கு 2ஆம் வீட்டின் அதிபதி புதன் 4ஆம் வீட்டின் அதிபதி சூரியனுடன் தொடர்பு கொண்டுள்ள நிலையில் இதனை மாத்ரு மூலதனம், மூலதனம் என்றால் இன்வெஸ்ட்மெண்ட், மாத்ரு என்றால் தாய் வழி. எனவே இவர்களது மாத்ரு வர்க்கம் மூலமாகவும் இவர்களது இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இடம், வீடு, வாகனங்கள், மனை, போக்குவரத்து, வண்டி போன்ற விஷயங்களிலும் நல்ல ஒரு அபிவிருத்தியை பெறக்கூடிய காலகட்டம். சரி, இதற்கு அப்புறம் கலத்திர மூலதன யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. இது என்ன சார் அப்படின்னா, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியால் பார்க்கப்படுவது. இந்த லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி புதன் 5ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தில் அமர்ந்து 7ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாயின் 4ஆம் பார்வையால் பார்க்கப்படுவது. இதனால் இவர்களது வாழ்க்கை துணைவர் மூலமும் இவர்களுக்கு தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். என்ன சார் இது, கேட்கறதுக்கே நல்லா இருக்கே, காதில் தேன் வந்து பாய்கிறதே, இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது.
இவ்வளவு யோகங்கள் ஒன்றாக, இதெல்லாம் நான் சொல்லவில்லை, ஜோதிட விளக்கத்தில் சொல்லப்பட்டுள்ள யோகங்களாக இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இந்த யோகங்களின் பெயர் என்னுடைய வார்த்தைகளில் காசு, துட்டு, பணம், மணி. முதல் தரமான ராஜயோகம் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன் ஆட்சி உச்சம், மூலத்திரிகோணம் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்கிறது. ராசியாதிபதி சுக்கிரன் சொந்த வீடு. இது ரெண்டே போருமே. இதற்கு மேல் இவர்களுக்கு வேற என்ன தேவை? ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை விட்டு 2ஆம் வீட்டுக்கு சென்று விட்டது. இங்கு 10ஆம் வீட்டில் சனி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு இவர்களுக்கு நிகரற்ற லாபத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. சனி வக்ரம் என்றாலும் அது தொழில் ரீதியாக ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை ஒரு நேரத்தில் இழுத்து போட்டு செய்யக்கூடிய அமைப்பு. செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் இவர்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏனென்றால் தனஸ்தானாதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடிய புதன் இது சொந்த வீட்டில் அல்லவா இருக்கிறது. மேலும் சுகஸ்தானாதிபதியும் இங்கு தனஸ்தானாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறது. இதற்கு மேல் இவர்களுக்கு பலன் சொல்வதற்கு தேவையில்லை. 6 பால் என்றால் அந்த 6 பாலிலுமே 6 அடிக்கக்கூடிய அமைப்பு என்று ஒரே வார்த்தையில் சொல்லலாம். இந்த மாதத்தை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களது அனைத்து முயற்சிகளையும் கையில் எடுத்து வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். மிதுன ராசியை பொறுத்தவரை துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம் என்றும் சொல்லலாம். கத்தியை தீட்டாதே, புத்தியை தீட்டு என்றும் நாம் சொல்லலாம். ஏனென்றால் ராசியில் செவ்வாய் இருக்கும் பொழுது நமக்கே தெரியாமல் ஒரு வேகம் என்பது நமக்கு வரும். இதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம். எதிரிகளை பந்தாடி, எதிர்ப்புகளை முறியடித்து மேலும் மேலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதனை தகர்த்தெறிந்து விட்டு நாம் இறங்கக்கூடிய விஷயங்களில் ஒரு முத்திரை பதித்து அனைவரது பார்வையும் நம் பக்கம் ஈட்டக்கூடிய அமைப்பு. இவர்களுக்கு பத்தர யோகம் என்றால் லக்னாதிபதி ராசியாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் வருகிறது. மேலும் இங்கு புதன் என்பது கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறதனால் இதனை பத்தர யோகம் என்று சொல்கிறார்கள். இதை தவிர சாமர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. இது என்ன சார் சாமர யோகம் அப்படின்னா, லக்னாதிபதி உச்சம் கேந்திரம், அப்புறம் குருவின் பார்வை, இது ரெண்டும் சேர்ந்து சாமர யோகம். சாமரம்னா விசிறி. அப்போ நம்ம உட்கார்ந்து இருந்தா நமக்கு யாராவது விசிறி விடுவாங்களா? இது நாள் வரைக்கும் நம்ம தானே மற்றவங்களுக்கு விசிறி கொண்டு இருந்தோம் என்று யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக ஒரு நல்ல அனுகூலமான யோகம். ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருந்தவர்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் நன்றாக புலப்படும். இதையும் தவிர இவர்களுக்கு மகாலட்சுமி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. இது என்ன சார் மகாலட்சுமி யோகம்? பலமடைந்த 9ஆம் அதிபதி சனி, சுக்கிரன், இந்த 2 கிரகங்களுமே கேந்திரம் திரிகோணத்தில் அமரும் பொழுது இது மகாலட்சுமி யோகம். அப்பொழுது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அமைப்பு என்பது மிதுனத்திற்கு உண்டு. சீரிநாத யோகம். இது என்ன சார் சீரிநாத யோகம்? நான் தானே எப்பொழுதும் சீறி கொண்டிருக்கிறேன், இப்படி ஒரு யோகம் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள். அதாவது புதன், சுக்கிரன், 9ஆம் அதிபதி, இந்த 3 கிரகங்களுமே கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் இதற்கு பெயர் சீரிநாத யோகம். இந்த யோகங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. லக்னாதிபதி ராசியாதிபதி ஆட்சி உச்சம், பஞ்சமாதிபதி ஆட்சி, திரிகோணாதிபதி ஆட்சி, லாபஸ்தானாதிபதி லக்னம் ராசியில் சுபபலம், 12ஆம் வீட்டில் குரு என்றாலும் இப்பொழுது குரு வக்கரம் அடைய போகிறது. 10ஆம் வீட்டில் ராகு, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் குருவின் பார்வை விழுகிறது. வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி கூட்டணி அப்படின்றால் வெற்றியை கொடுக்கக்கூடிய சூரியன், இவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய புதன் மற்றும் லக்னாதிபதியுடன் கூட்டணி. 5ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி. இதனால் புதிதாக இவர்களுக்கு மின்னல் போல் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். திருமணமானவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் இடம் என்பது புத்திஸ்தானம். நமக்கே தெரியாமல் ஒரு ஈர்ப்பு என்பது ஏற்படும். இதனால் நாம் நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை, வாழ்வியலுக்கு தேவையான அனுகூலமான விஷயங்களை நாம் நம் பக்கம் ஈர்த்து கொள்ள வேண்டும்.
கேளிக்கைகளில் பொழுதுபோக்குகளில் அதிக நாட்டம் கொள்ளாமல் இந்த காலகட்டங்களை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகமான பாக்கியங்கள் என்பது கண்டிப்பாக ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது புதிதாக நிறைய ஒப்பந்தங்கள் என்பது ஏற்படும். லாபஸ்தானாதிபதி ராசியில் இவர் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வந்தாலும் 6ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை இருப்பதனால் இந்த 6ஆம் வீட்டின் கெடுதலான பலன்கள் மட்டுப்படுகிறது. மேலும் இங்கு ராசியாதிபதி ஆட்சி என்பதும் லாபஸ்தானாதிபதி ராசியில் வந்து அமர்வதும் உங்களுக்கு மேலும் மேன்மையான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் உங்களது முழு முயற்சியுடன் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். கடகராசிக்கு இந்த மாதத்தில் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி, இதற்கு பெயர் மாளவிகா யோகம். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் வந்து இங்கு சுகஸ்தானத்துக்கு மட்டும் அதிபதி அல்ல, இவர்தான் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு சொந்த வீட்டில் இருக்கிறார். இது நாள் வரை அஷ்டம சனியில் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து வந்து கொண்டிருந்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு படிப்படியாக முன்னேற்றம் என்பது ஏற்படுகிறது. இங்கு தனஸ்தானாதிபதி சூரியன் 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதியுடன் கூட்டணியில் இருக்கிறார். இந்த கூட்டணி குரு பார்வை என்பது நாம் சொல்வது போல் பழம் நழுவி பாலில் வந்து விழுந்து அதுவும் நழுவி தேனில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் வந்து விழக்கூடிய அமைப்பு. தனம் என்பது இவர்களுக்கு வரும். அந்த தனத்தின் மூலம் இவர்கள் வெற்றி காண்பார்கள். இவர்கள் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் இவர்களுக்கு வெற்றி வெற்றி என்ற அமைப்பு. இதன் காரணம் வெற்றி ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம். இது நாள் வரை இவர்கள் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு நிறைய கடன் பிரச்சனைகளில் இருந்த நபர்கள் படிப்படியாக ஒவ்வொரு சிக்கலாக ஒவ்வொரு முடிச்சாக கலட்டக்கூடிய காலகட்டம். மேலும் இவர்களுக்கு அஷ்டமத்தில் சனி வக்ரம் என்பதும் கூட கணவன் மனைவி உறவு முறைகளில் இப்பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு இவர்களது பாதிப்புகள் குறைந்திருக்கிறது. லாபம் என்பது இவர்களுக்கு கண்களில் தெரிந்தது, ஆனால் கைகளில் வரவில்லை. இப்பொழுது கைகளில் வர ஆரம்பித்து விட்டது. சுகஸ்தானம் வலு பெறுவதால் இவர்கள் வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களில் நல்ல அபிவிருத்தி என்பது பெற முடியும். புதிதாக ஒரு இடம் வாங்க வேண்டியதாக இருந்தாலும் ஒரு மனை வாங்க வேண்டியதாக இருந்தாலும் அதற்கு ஒரு பொது பொலிவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் அதனை விற்று வேறு ஒரு நல்ல இடம் வாங்க வேண்டியதாக இருந்தாலும் ஒரு புது வாகனம் வாங்க வேண்டியதாக இருந்தாலும் இவர்களுக்கு மாத்ருஸ்தானம் என்று வயதை அனுசரித்து இவர்களது தாயார், அதாவது அவர்களது உடல்நிலையாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், பதவி உயர்வாக இருக்கலாம், அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்க முடியும். புத்திரஸ்தானத்திற்கு குருவின் பார்வை என்பது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கதவுகள் திறக்கும். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்திற்கு குருவின் பார்வை என்பது இவர்தான் என்னுடைய வருங்கால வாழ்க்கை துணைவர் என்று எடுத்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இப்பொழுது நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு படிப்படியாக நடக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் சில நேரங்களில் உங்களது இயந்திரங்கள், குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், மோட்டார் போன்ற விஷயங்களாக இருந்தாலும் அல்லது வாகனத்தில் சின்ன சின்ன கோளாறுகள் அல்லது இவர்களது சகோதரர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதற்கு பரிகாரம் மௌனமாக இருப்பதுதான் அல்லது சுருக்கமாக பேசுவதுதான். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லதாக சொல்ல போனாலும் சில நேரத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு என்பது ஏற்படும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்திற்கு மட்டும் இவர்கள் வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு செய்வதும் இந்த செவ்வாய் என்ற கிரகத்திற்கு முருக வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் செய்வதும் நல்ல அபிவிருத்தியை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். சிம்ம ராசி ராசியாதிபதி சூரியன் உஷ்ண கிரகம்,
பொதுவாகவே காலில் சுடுதண்ணி ஊத்தினது போல் பரபரப்பாக எங்கிருந்தாலும் அனைவரும் நம்மை கவனிக்க வேண்டும் என்று அட்டென்ஷன் கிரியேட்டர்ஸாக இவர்கள் இருப்பார்கள் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். கிரக நிலைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் அடக்கினா அடங்குற ஆளாணி அப்படின்னு ஒரு பாடல் வருகிறது. சிம்மராசிக்காரர்களை எல்லாம் நாம் ஒரு இடத்தில் அடக்கி ஒடுக்கி எல்லாம் வைக்க முடியாது. அவர்கள் இஷ்டத்துக்குத்தான் அவர்கள் செயல்படுவார்கள். இந்த கிரக நிலைகளை பார்க்கும் போது 7ஆம் வீட்டில் இவர்களுக்கு சனி கேந்திரஸ்தானத்தில் ஆட்சி என்பது சசயோகம். அதையும் தவிர 10ஆம் வீட்டில் குரு என்ற ஒரு கிரகம் சுபகிரகம் அமர்ந்திருக்கிறது. இதற்கு பெயர் அமலா யோகம் என்று ஜோதிடங்கள் சாஸ்திரத்தில் சொல்கிறது. இது என்ன சார் அமலா யோகம்? அக்னி நட்சத்திரம் படத்தில் நடித்த அமலாவைத்தான் எனக்கு தெரியும் என்று நீங்கள் யோசிக்காதீர்கள். நாகார்ஜுனா வந்துட போகிறார். அமலா யோகம் என்பது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சுபயோகம். மேலும் 2ஆம் அதிபதியை 4ஆம் அதிபதி பார்ப்பது மாற்று மூலதன யோகம். இங்கு 2ஆம் அதிபதி புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம். 4ஆம் அதிபதி செவ்வாய் 11ஆம் வீட்டில் அமர்ந்து இந்த புதனை பார்க்கிறார். உங்களது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி என்பது ஏற்படும். தாயார் வகையரா மாத்துரு வகையரா மூலம் நீங்கள் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொள்ள முடியும். லக்னாதிபதி ராசியாதிபதி 2ஆம் வீட்டில் புதன் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, லாபஸ்தானத்தில் செவ்வாய் பாக்யாதிபதி, அவர்தான் சுகஸ்தானாதிபதி. இதற்கு மேல் என்ன சொல்ல முடியும்? இதைத்தான் நான் என்ன சொன்னேன், அடக்கினால் அடங்குற ஆளாணி என்று. உங்களது முழு முயற்சியையும் இந்த மாதம் வெளிப்படுத்துங்கள். நீங்கள் இறங்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். அதற்குண்டான வெகுமானம், அதாவது அந்த சம்பளம் என்பது வரும். லக்னாதிபதி சிம்மத்துக்கு லக்னாதிபதி ராசியாதிபதி 2ஆம் வீடு என்பது நமக்கு ஒரு வெற்றி மட்டும் வந்தால் பத்தாது, அதற்குண்டான சம்பளமும் வர வேண்டும். அந்த சம்பளத்தை நாம் பெறக்கூடிய காலகட்டம். மேலும் தனம், குடும்பம், வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, மேலும் பணப்புழக்கம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள். நமக்கு இது வாக்குஸ்தானம் என்பதால் புத்தி கூர்மையை வெளிப்படுத்தக்கூடிய புதன் ஆட்சி உச்சம், புத்தி காரகன் என்று சொல்லப்படுவது உண்டு. பிரமாதமாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி இவருக்கு இவ்வளவு திறமைகள் இருக்கா என்று பலர் ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பு. உங்கள் மேல் ஒரு நாட்டம் ஏற்பட்டு உங்கள் தொழில் சார்ந்து உங்களை வெகு நாட்களுக்கு நிறைய புது புது ஒர்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது குருவின் பார்வை கட்டுப்படுகிறது. இதனால் கெடுதலான பலன்கள் என்பது உங்களுக்கு ஏற்படாது. இந்த சூரியன் புதன் கூட்டணிக்கும் குரு பார்வை வேற வந்து விழுகிறது. இதையும் தவிர வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் சொந்த வீட்டில், முயற்சிகளில் வெற்றி. இந்த கூட்டணி எல்லாம் பொதுவாகவே வருடத்துக்கு ஒரு முறைதான் நமக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி மேல் வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும். மேலும் நமது பயணங்கள் மூலமும் நமக்கு வரக்கூடிய செய்திகள் மூலமாகவும் நல்ல குட் நியூஸ் என்பதை இவர்கள் எதிர்பார்க்கலாம். இதையும் தவிர 4ஆம் வீட்டின் அதிபதி சுகஸ்தான அதிபதி 11ஆம் வீட்டில் லாபத்தில் வருவது என்பது, சார் நான் கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கினேன், லாபம் வரும் என்று எதிர்பார்த்தேன், நிறைய பேர் இதோ வருது, போட்டியோட வந்துட்டேன், வண்டியில இருக்கு காசு, டிக்கியில இருக்கு காசு என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் பணம் வரலையே சார் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு மூச்சு விடக்கூடிய காலகட்டம். அந்த வட்டிக்கு நீங்கள் காசை கொடுத்த பிறகும் உங்களுக்கு ஒரு தொகை லாபம் என்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மிதுனத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களது வீடு, வாகனம், மனை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும், மேலும் இவர் சுகஸ்தானாதிபதி, மாத்ருஸ்தானாதிபதி மற்றும் பித்ருஸ்தானாதிபதியாகவும் வருவதனால் உங்களது தாய் வகையரா, தந்தை வகையரா வயதை அனுசரித்து நல்ல விஷயங்கள், அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், உத்தியோக உயர்வாக இருந்தாலும், பதவி உயர்வாக இருந்தாலும், அல்லது வருமான உயர்வாக இருந்தாலும், அல்லது அவர்களுக்கு வர வேண்டிய சம்பத்துக்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும். இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். சுகஸ்தானத்துக்கு குருவின் பார்வை என்பதும் அனுகூலமான பலன்களாகத்தான் இருக்கிறது. 7ஆம் வீட்டில் சனி என்பது இவர்களுக்கு இது நாள் வரை கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொடுத்திருந்தது. இப்பொழுது சனி வக்ரம் என்பது
கணவன் மனைவியை பார்த்தாலும் மனைவி கணவனை பார்த்தாலும் சிரித்து பேசக்கூடிய ஒரு காலகட்டம் இது. கணவன் மனைவியை மட்டும் குறிப்பிடாமல் வியாபாரத்தில் சிறு கூட்டாளிகளையும் குறிப்பிடுவதனால் பிரமாதமாக இந்த காலகட்டத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற ஒரு கிரகத்துக்கு மட்டும் நீங்கள் பொதுவாக வியாழக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு செய்வது, துர்கா வழிபாடு செய்வது அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும். புதிதாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். வித்தவுட் பில் செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். அரசாங்கத்துக்கு புறம்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை கையில் எடுக்காமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் வெற்றி வெற்றி முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஜோக்கில் சொல்வார்கள், ரூம் போட்டு அவர் யோசிக்கிறாரா என்று. அதே போல் ரூம் போட்டு ரூபாய் நோட்டை எண்ணுகிறீர்களா என்று சொல்வது போன்ற ஒரு அமைப்பு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களே என்று நினைத்து கொள்ளாதீர்கள். ராசிக்கு குரு பார்வை என்பது பொதுவாக கன்னிராசிக்கு எல்லோரும் சொல்வது. சரிங்க சார், அதை தவிர என்ன இருக்கு என்றால், ராசியாதிபதி புதன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் வருடத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய அமைப்பு. பஞ்சமகா புருஷ யோகத்தில் இதன் பெயர் பத்தர யோகம். சரிங்க சார். சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி, இதுவும் வருடத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய அமைப்பு. இதையும் தவிர சாமர யோகம் அப்படின்னு இவர்களுக்கு ஒரு யோகம் இருக்கு. இது என்ன சார் அப்படின்னா, லக்னாதிபதி உச்சம் கேந்திரம் குருவின் பார்வை, இதற்கு பெயர் சாமர யோகம். அப்படின்னா நாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு சாமரம் வைத்து வீசுவது போன்ற ஒரு அமைப்பு. இல்லையே, இதெல்லாம் நாங்களே இதனால் வரைக்கும் மற்றவங்களுக்கு வீசிக்கிட்டு இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. நான் சொல்வதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விளக்கங்கள். இதையும் தவிர பர்வத யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்கு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இது என்ன சார் புதுசா இருக்கே, கேள்விப்படலையேன்னு யோசிக்காதீங்க. லக்னாதிபதியும் 12ஆம் வீட்டின் அதிபதியும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருந்தால், லக்னாதிபதி புதன் 12ஆம் அதிபதி சூரியன், இது ரெண்டும் கேந்திரஸ்தானத்தில், அதாவது 1ஆம் வீட்டில் இருப்பதற்கு பெயர் பர்வத யோகம். இதைத்தான் என்னுடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் ரூம் போட்டு ரூபா நோட்டை எண்ணுவது என்று கொலோக்கியலாக சொல்லுகிறேன். இதையும் தவிர 10ஆம் வீட்டில் வெற்றி ஸ்தான அதிபதி செவ்வாய். அசுப கிரகங்கள் பொதுவாகவே 10, 11ஆம் வீடுகளில் நிகரற்ற பலனை கொடுக்கும். சோ 10ஆம் வீட்டில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற ஒரு வாழ்வு அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறார்கள். ராசிக்கு குருவின் பார்வை, ராசியில் இருந்த கேது குருவின் பார்வை வந்து விழுந்த பிறகு கெடுதலான பலன்கள் என்பது கட்டுப்படுகிறது. இந்த புதன் புத்திகாரகன், புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியது. புதிதாக மின்னல் வேகத்தில் யோசனைகள் என்பது இவர்களுக்கு வரும். இந்த யோசனைகள் வெறும் யோசனைகளாக மட்டுமல்லாமல் அதனை வெளிப்படுத்தி பலரை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. இதனால் இவர்களுக்கு ஒரு பொது தளத்தில் இவர்களது குரலுக்கு ஒரு அங்கீகாரம், பாராட்டு, அது மட்டும்தான் என்று யோசித்துக் கொள்ள வேண்டாம். அதற்குண்டான சம்பளம் பிறகு வெகு நாட்களுக்கு இவர்களை புக் செய்யக்கூடிய அமைப்பு. அவரவர் தொழில் சார்ந்து புதிதான யோசனைகள், கல்வியில் புது சாதனைகள், தொழில்நுட்பத்தில் புது சாதனைகள், தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி வில் பி அட் இட்ஸ் பெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. தனஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி, வரவேண்டிய அனைத்து பழைய பாக்கிகளும் இவர்களை தேடி வரும். பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இதைத்தான் நான் ரூம் போட்டு ரூபா நோட்டை எண்ணக்கூடிய அமைப்பு என்று சொல்கிறேன். இந்த காலகட்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்து ஒரு இம்மூவபிள் அசெட்ஸ், நல்ல இடம் வாங்குவது, நல்ல வாகனம் வாங்குவது, அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குவது, உங்களது வயதை அனுசரித்து நகைகள் வேண்டுமென்றாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். புதனும் சுக்கிரனும் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் ஒன்றாக நமக்கு அமர்ந்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு இளமை மாறாத தோற்றம் என்பது கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். மேலும் அந்த அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல், அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. இதனால் நீங்கள் உங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அனுகூலமாக செய்து கொள்ள முடியும். மேலும் 6ஆம் இடத்தில் சனி என்ற ஒரு கிரகம் அமர்ந்திருப்பது என்பது உங்களது வேலை சார்ந்த விஷயங்களில் அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் புதிதாக நிறைய ஆர்டர்ஸ், ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தும்.
10ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் இவர்களது ஒர்க், அதாவது அது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள், இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். குருவும் இங்கு ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கிறது. ஒரு சாப்பாட்டுல எல்லாமே இனிப்பா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் காரம் இருப்பது போல் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்ற கிரகம், இந்த ராகு என்ன செய்யும் என்றால், இந்த ஆப்போசிட் ஆண்களுக்கு பெண்கள் மூலமாகவும் பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவும், குறிப்பாக கணவனை இழந்த ஆண்கள் கணவனை இழந்த பெண்கள் மூலமாகவும் சின்ன சின்ன உபத்திரங்கள் கொடுக்கும். இதற்கு மேல் நான் இந்த விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதாவது வார்த்தைகளில் கொடுக்க விரும்பவில்லை. ஒரு புது தொடர்பு, ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். யூ ஷுட் நோ வேர் யூ ஹாவ் டு டெல் நோ. எங்கே வேண்டாம் என்று நமக்கு சொல்ல தெரிய வேண்டும். அதனை நீங்கள் கவனமாக கையாளுங்கள். கணவன் மனைவி உறவுகளில் கூட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தும். கவனமாக புத்திசாலித்தனமாக இருப்பது என்பது மௌனமாக இருப்பதுதான். ஏனென்றால் ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது கொஞ்சம் உஷ்ணம் என்பது சில நேரங்களில் வார்த்தைகளில் கூட வெளிப்படும். புத்திசாலித்தனமாக இருங்கள். இந்த மாதம் நான் சொல்வதை போல் ரூம் போட்டு ரூபாய் நோட்டை எண்ணி பழைய கடன்களை எல்லாம் அடைத்து புத்திசாலித்தனமாக சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. கவனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துலா ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்திருக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த துலா ராசிக்கு நல்ல பலன்கள். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், துலாம் தூள் கலப்பும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காசு மேல காசு கொட்டுகிற நேரம் இது அப்படின்னு ஒரு பாடலில் வருகிறது. இப்பொழுது துலாம் ராசிக்கு இது நன்றாக ஒத்து போகிறது. என்னவென்றால், ராசி அதிபதி சுக்கிரன் ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி என்பது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அமைப்பு. துலா ராசிக்கு இதைத்தான் மாளவிகா யோகம் என்கிறார்கள். இது என்னப்பா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, பாட்டுல டான்ஸ் ஆடுற மாளவிகா மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். சுக்கிரன் ஆட்சி என்பது மாளவிகா யோகம். சரி, இதையும் அடுத்து வேற என்ன என்றால் சங்க யோகம் அப்படின்னு ஒரு யோகம். இது என்ன, சங்க கமலன் மட்டும்தான் எனக்கு தெரியும். இது என்னப்பா சங்க யோகம் என்றால், 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று கேந்திரம். அதாவது 5ஆம் அதிபதி சனி சொந்த வீட்டில் ஆட்சி, 6ஆம் அதிபதி குரு சனிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் கேந்திர பலம். இதனால் இவர்களது உத்தியோகத்தில் உயர்நிலை, இவர்களுக்கு வருமானம், பதவி உயர்வு, அந்தஸ்து, அபிவிருத்தி அனைத்தும் ஏற்படும். துலாம் தூள் கலப்பும் என்று சொல்வதற்கு இன்னொரு விஷயம் என்னவென்றால், இப்பொழுது குரு வக்ரம் அடையவிருக்கிறது. இந்த குரு வக்ரம் என்பது முதல் தரமான ராஜயோகத்தை துலாம் ராசிக்கு ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. ராசியில் சுக்கிரன் என்பது இவர்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி மேல் வெற்றி. நாம் மேஷத்துக்கு சொன்னோம் அல்லவா, ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். இங்கு ராசியில் சுக்கிரன் சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புது பொலிவு, புது பைக்கு, புது காரு, புது வீடு, இன்னொரு வார்த்தையும் சேர்த்து கொள்ளலாம், புது பாய் ஃப்ரெண்டு, புது கேர்ள் ஃப்ரெண்டு என்று எடுத்துக்கொள்ளலாம். அனைத்து விஷயங்களிலும் நாம் ஒரு காந்தம் எவ்வாறு ஒரு இரும்பை ஈர்க்கிறதோ அதை போல் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. திருமணமானவர்கள் கவனமாக தங்களது வாழ்க்கை துணைவரை பார்த்து கொள்ளுங்கள். இதை ஒரு டிஸ்கிளைமர், பொறுப்பு துறப்பு என்று போடுகிறார்களே, அவ்வாறு எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் அனைவரையும் நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. வார்த்தைகளால், செல்வத்தால், அறிவாற்றலால், நமது கலை நயத்தால், கலை நுணுக்கத்தால், நல்ல பாட்டு பாடக்கூடிய அமைப்பு, நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நாம் பர்ஃபார்மன்ஸ் என்று பண்ணும் பொழுது பலர் நம்மை ரசித்து பாராட்டி நம் பக்கம் காந்தம் போல் ஒட்டி கொள்வார்கள். பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. பிளஸை எவ்வாறு ஜாஸ்தி செய்து கொள்ள வேண்டும், அந்த மைனஸை எவ்வாறு குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் உங்களது புத்திசாலித்தனத்தால் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தேவையில்லை. தனஸ்தானாதிபதி, களத்திரஸ்தானாதிபதி திரிகோண பலம். இதனால் இவர்களுக்கு வருமானம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இவர்களது வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும்.
கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். இது மட்டுமல்ல, இதனால் வரை இவர்கள் வாங்கின கடனையும் வெகு சீக்கிரமாக அடைத்து விடுவார்கள். நான் சொன்னது போல் தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார், வெற்றி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் தனம் வெற்றி என்ற இந்த இரண்டு விஷயமுமே இவர்களுக்கு அபிவிருத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் வயதை அனுசரித்து குட் நியூஸ் என்பது ஏற்படும். ஒரு மாற்றம், ஏதாவது அவர்களது கல்வியிலோ அல்லது வேலையிலோ அல்லது அவர்களது வியாபாரத்திலோ ஏதோ ஒரு புதிய நுணுக்கத்தை அவர்கள் கையாள்வார்கள். அதன் மூலம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. 6ஆம் வீட்டில் ராகு என்பது நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம், உபஜய ஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் நல்ல நிகரற்ற லாபத்தையும் வெற்றி மேல் வெற்றியையும் கொடுக்கும். நிறைய புதிய ஒப்பந்தங்கள், குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், இந்த யூடியூப் போன்ற விஷயங்கள், திரைப்பட துறைகள், இசை நாடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், கவிதை எழுதுவது, பாடல் எழுதுவதெல்லாம் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய காலகட்டம். அஷ்டமத்தில் குரு மறைகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இவர்களுக்கு கெட்டவன் கெடுவது என்பதும் 6ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வருவது என்பதும் திடீர் ராஜயோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு. மேலும் இங்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் இவர்களுக்கு குருவின் பார்வையில் கட்டுப்படுகிறது. 12ஆம் வீட்டில் புதன் ஆட்சி என்பது இவர்களுக்கு ஒரு தோஷமாக இருக்காது. அதுவும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல யோகமாகத்தான் செயல்படும். அதாவது ஒரு செலவு செய்தாலும் அந்த செலவின் மூலம் ஒரு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு, வெளிநாடுகளில் நல்ல டெபாசிட் செய்யக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுக்கு குடியேறுவது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, வெளிநாடுகளில் இருந்து வியாபாரத்துக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரி, அதுக்குண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இவர்கள் உள்நாட்டுக்கு இறக்குமதி செய்வது, புதிய புதிய தொழில் யுக்திகளை எடுத்துக்கொண்டு வந்து உள்நாட்டில் இறக்குமதி செய்வது என்ற அனைத்து விஷயங்களுமே நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தும். 12ஆம் வீட்டில் சூரியன் என்றாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அந்த வரிகள் கட்டுவது அல்லது கார்ப்பரேஷன் டாக்ஸ் கட்டுவது போன்ற விஷயங்களில் இவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், வெகு நாட்களுக்கு பிறகு துலாம் ராசி தூள் கலப்பக்கூடிய ஒரு அமைப்பு. பிரமாதமாக இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். பலமுறை சொல்லியிருக்கிறோம், விறுவிறுவென்ற ஒரு வளர்ச்சியை விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே பெறுவார்கள். 4ஆம் வீட்டில் இவர்களுக்கு சனி என்ற ஒரு கிரகம் கேந்திரஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார். இதன் பெயர் சசயோகம். பஞ்சமகா புருஷ யோகங்களில் சொல்லப்பட்டுள்ள ஒரு யோகம். இதனை மேலோட்டமாக நாம் அர்த்தாஷ்டமத்து சனி என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த சனி வக்கரம் என்பது இவர்களுக்கு இதனால் வரை எதிர்மறையாக செயல்பட்டு வந்த இந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது நேர்மறையாக செயல்படக்கூடிய காலகட்டம். அனுகூலமான பலன்கள், குறிப்பாக அது வீடு, வாகனம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அல்லது இவர்களது மாத்தூர், அதாவது தாய் வகையராக இருந்தாலும் நல்ல குட் நியூஸ் என்பது இவர்களுக்கு ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை, இதனை மேலோட்டமாக ராசிக்கு குரு பார்வை என்று மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் இங்கு தனஸ்தானாதிபதி ராசியை பார்க்கிறார், ராசியாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார். இதற்கு பெயர் பார்வை பரிவர்த்தனை. இந்த பார்வை பரிவர்த்தனை என்பது இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். நான் சொல்வது போல் அந்த விறுவிறு வளர்ச்சி என்பது இவர்கள் சார்ந்தும் இவர்களது தனம், குடும்பம், வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வரவேண்டிய பணம் என்பது இவர்களுக்கு தேடி வருவது, மேலும் இவர்களது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள். இதை தவிர இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னா, செவ்வாய் இங்கு எந்த வீட்டில் உச்சமடைகிறார் என்றால் மகரத்தில். விருச்சிகத்துக்கு இது 3ஆம் வீடு தானே, அது வெற்றி ஸ்தானம். ராசியாதிபதி தனஸ்தானத்தையும் பார்க்கிறார், வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்கிறார், லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வைகள் இருக்கிறது. இதனால் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி, நல்ல லாபம் என்பது ஏற்படும். இதனால் வரை நான் முயற்சி செய்தேன், பக்கத்தில் போய்விடுவேன், ஆனால் ஏதாவது ஒரு பிளாக் ஏற்படும் என்று வருத்தப்பட்டு வந்த நபர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி என்பது ஏற்படும். இதையும் தவிர இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஜாக்பாட் என்னவென்றால், 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒன்றாக 11ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம். மூல திரிகோணம். இந்த கூட்டணிக்கு குருவின் பார்வை வேறு, அதாவது 6 பாலிலும் 6 அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவை இவர்களது ஜீவனம், லாபம் சார்ந்து வருகிறது. இதனால் நிகரற்ற லாபம், நிறைய ஒர்க் வரும். ஒரு லாங் டேர்முக்கு
பிளான் செய்து வரக்கூடிய அனைத்து ஒர்க்கையும் மளமளவென்று எடுத்துக்கொள்ளலாம். புதுசாக பிரான்ச் போடணும், வெளிநாடுகளில் நான் பிரான்ச் ஆரம்பிக்கணும், நிறைய ஸ்டாஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும், புது கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், மளமள என்று நிறைய விஷயங்கள், பல யுக்திகளை நாம் இப்பொழுது அறிமுகப்படுத்தி அதன் மூலம் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்பது போன்ற ஒரு அமைப்பு. 12ஆம் வீட்டில் சுக்கிரன் என்பது ஆட்சியாக இருக்கிறது. இந்த வெளிநாட்டு தொடர்பிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் வயதான பெண்கள், அதாவது இந்த சித்தி, அத்தை, பெரியம்மா, மாமி போன்றவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வார்கள். அவர்களுடன் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்பி பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் பிறகு சொல்கிறேன், யோசித்து சொல்கிறேன் என்று புத்திசாலித்தனமாக நகர்ந்து கொள்வது, நம்மேல் எதுவும் ஒரு மன வருத்தம் இல்லாமல் நாம் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளலாம். 5ஆம் வீட்டில் ராகு என்பது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எது தேவை, புதுசா ஒரு ஸ்கூலுக்கு நான் போக போறேன், ஒரு புது ஜாபுக்கு நான் போக போறேன், இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பை நான் தேடி போகிறேன் என்று அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, அந்த ஒரு சர்டிபிகேட் எல்லா பக்கமும் அக்செப்ட் செய்யப்படுகிறதா என்பதை இவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ராசியாதிபதி 8ஆம் வீட்டில் மறைகிறது என்றாலும் இவர்கள் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்கிறதா என்பதை இவர்கள் சார்ந்த தொழிலில் இவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு குருவிடம் ஆலோசனை கேட்பது அல்லது வயதில் மூத்தவர்களிடம் ஆலோசனை கேட்பது என்பது புத்திசாலித்தனம். இவர்களது வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம், தொழில் ஸ்தானம் பிரமாதமாக இருக்கிறது. நாம் சொல்வதை போல் விருச்சிக ராசி குருவின் பார்வை என்பது விறுவிறு என்ற ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய காலகட்டம். இதனை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு என்ன ராஜயோகம் என்றால், 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று இணைந்திருப்பது. 7ஆம் அதிபதி இவர்களுக்கு புதன் சூரியனுடன் இணைவது, 9ஆம் அதிபதி சூரியன் 10ஆம் அதிபதியுடன் இணைவது என்பது இவர்களுக்கு ராஜயோகம். ராசிக்கு செவ்வாயின் பார்வை என்பது ஒரு வேகத்தை கொடுக்கும். இவர்களுக்கு ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், தனுசுக்குத்தான் இப்பொழுது மவுசு கூடிக்கொண்டு வருகிறது. ஏனென்றால் லாபஸ்தானாதிபதி இந்த மாதம் இவர்களுக்கு சொந்த வீட்டில் ஆட்சியாக வந்து அமர்கிறது. வெற்றி ஸ்தானாதிபதி ஆட்சி, ஜீவனாதிபதி ஆட்சி, 9, 10 அதிபதிகளின் சேர்க்கை என்பது தர்மகர்மாதிபதி யோகம். லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக அமர்வது என்பது நிகரற்ற ராஜயோகம். 9, 10 அதிபதிகளுக்கு குருவின் பார்வை என்பதும் இவர்களுக்கு ஒரு நிகரற்ற ராஜயோகம். ராசியை செவ்வாய் பார்ப்பது என்பது யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எதிர்ப்புகளை முறியடித்து மேலும் மேலும் வெற்றி பெற்று நாம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஒரு புது வேகம் வந்தா எப்படி இருக்கும், ஒரு புது எனர்ஜி வந்தா எப்படி இருக்கும் என்பதை போன்ற ஒரு காலகட்டம். குறிப்பாக இந்த ஜிம் போக வேண்டும், 6 பேக் செய்ய வேண்டும், சைஸ் 0 செய்ய வேண்டும், முத்திரை பதிக்க வேண்டும் என்ற நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம். இவர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சனி முயற்சி ஸ்தானத்தில் இது நாள் வரை ஒரு மந்தமான போக்கில் இருந்தார். இப்பொழுது வக்ரம் என்பது வேகம், அதிவேகம். எனவே இவர்களது முயற்சிகளில் மேலும் மேலும் அந்த வெற்றியை இவர்கள் பார்க்க முடியும். சரி, முயற்சி பண்ணுகிறோம், இருந்தாலும் வெற்றி வேண்டுமே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்குத்தான் இந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்றாக இணைந்து குருவின் பார்வையில் வந்து, குறிப்பாக இவர்களது தொழில் பாக்கியம், அதில் புதிய முயற்சிகள், அதில் நிறைய ஸ்டாஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்றது, மேலும் பல கிளைகள் போடுவது, மேலும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அல்லது மிஷினரிஸ் வாங்குவது, அதன் மூலம் பிரமாதமாக ஒரு வேலையை கச்சிதமாக வெளிப்படுத்தி நிறைய ஆர்டர்ஸ் நம் பக்கம் ஈர்ப்பது. இதனால் ஆர்டர் மட்டும் ஈர்க்காமல் லாபத்தையும் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறது. எனவே உங்களது பாக்கியம், தொழில், லாபம், முயற்சி பூரணமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. இவர்களுக்கு மேலும் 6ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருப்பது என்பது, 8ஆம் வீட்டின் அதிபதியான சந்திரனின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது என்பது ஒரு விதத்தில் ராஜயோகமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது குரு வக்ரம் என்பது இவர்களது வம்பு, வழக்கு, நோய் போன்ற விஷயங்களில் ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும்.
ஒரு வம்பு வழக்கு என்று வரும் பொழுது ஒரு ஆப்போசிட் பர்சன், இவர்களது சத்ரு என்பவர் இருப்பார். ஒரு செட்டில்மெண்ட்டுக்கோ அல்லது ஒரு சமரசத்துக்கோ இது நாள் வரை வராமல் இருந்த காலகட்டம். இப்பொழுது இதில் அனுகூலமான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்க முடியும். நோய் என்று வரும் பொழுது அந்த நோய்க்கு ஒரு தீர்வு என்பது இது நாள் வரை வராமல் இருந்தது. இப்பொழுது ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு இயற்கை வைத்தியத்தின் மூலமாகவோ அது நோய் என்ன, அதன் வீரியம் என்ன, எவ்வாறு அது கட்டுப்படுகிறது என்று ஒரு தீர்வு வரக்கூடிய காலகட்டம். இவர்களது எதிரிகளாக இருந்தாலும் ஒரு சமரசம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த குரு இப்பொழுது வக்ரமடைவதற்கு தயாராக இருக்கிறது. அனுகூலமான பலன்களை இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். 7ஆம் வீட்டில் செவ்வாய் என்பது பிளஸ் தான் என்றாலும் உடலில் கொஞ்சம் உஷ்ணம் கொடுக்கும். அதனால் இவர்கள் குறிப்பாக இயற்கை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்வது, வாழ்க்கை துணைவர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் உஷாராக இருப்பது. சில நேரங்களில் நம்மையும் மீறி வார்த்தைகளை விட்டு விடுவோம், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பது கொஞ்சம் அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் கொடுக்கும். வீட்டில் குறிப்பாக தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அது அப்ளையன்சஸாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், அல்லது மோட்டார் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். சின்ன சின்ன உபத்திரங்கள் என்பது கொடுக்கும். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக வியாழக்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு செய்வது, துர்கா வழிபாடு செய்வது நல்ல அபிவிருத்தி என்பதை இவர்களுக்கு ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள். மகரம் சிகரம் ஏறும் என்று நாம் வெகு நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணம் ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு மளமளவென்று இவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படுகிறது. மகர ராசிக்கு அமலா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்கு, மாளவிகா யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்கு. அமலா யோகம் என்றால் அக்னி நட்சத்திரம் அமலா என்று பலர் நினைத்துக் கொள்கிறார்கள். அவ்வாறு கிடையாது. லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் ஒரு சுப கிரகம், குறிப்பாக அந்த கிரகம் ஆட்சியாக இருப்பது, கேந்திரஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி என்பது மாளவிகா யோகம். சுபகிரகம் இருப்பது அமலா யோகம். இவை இரண்டுமே தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறது. பாக்யஸ்தானத்தில் புதன் ஆட்சி என்பது இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட். லக்னாதிபதி சனி 2ஆம் வீட்டில் வக்ரம், 7.5 சனியின் அந்த வீரியமான பலன்கள் இப்பொழுது கொஞ்சம் கட்டுப்படுகிறது. 6ஆம் வீட்டில் செவ்வாய். இதெல்லாம் சேர்த்தால் பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மகரம் சிகரம் ஏற்படும். இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை யார் கொடுப்பார்? புதனும் சுக்கிரனும் சனியும். இந்த 3 கிரகங்களுமே ஆட்சி. இதில் புதன் மகா விஷ்ணுவாக வருவது, சுக்கிரன் மகாலட்சுமியாக வருவது, ஒரு கிரகம் பாக்யஸ்தானத்தில், ஒரு கிரகம் தொழில் ஸ்தானத்தில். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேலும் மேலும் அபிவிருத்தி, பாக்கியம். நிறைய பிரச்சனைகளில் இதனால் வரை சிக்கி தவித்திருந்தார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். ஒவ்வொரு முடிச்சாக கழட்டக்கூடிய அமைப்பு. இதற்கு முன் இரத்த கண்ணீர் சிந்திய நபர்கள் அனைவருமே இப்பொழுது ரிலாக்ஸ், சாதிக்கும் நேரம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. இங்கு செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு வருவது என்பது இவர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டம். 6ஆம் வீடு என்பது போட்டி தேர்வுகளில் நாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் சார், ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல விலை என்பது கிடைக்கும். அதன் மூலம் பழைய கடன்கள், வட்டி, அனைத்து விஷயங்களையும் இவர்கள் தீர்த்துவிட்டு ஒரு லாபத்தை எடுத்துக்கொள்ளலாம். புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம், புத்தி கூர்மையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த புதன் என்ற கிரகம் சொந்த வீட்டில். இதனால் இவர்களது புத்திசாலித்தனம் பிரமாதமாக வெளிப்படும். வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் ஒரு நல்ல அனுகூலமான காலகட்டமாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் ராகு என்பது இவர்களுக்கு மேலும் மேலும் பல புதிய வாய்ப்புகளையும் புதிய சந்தர்ப்பங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மேலும் 11ஆம் வீட்டின் அதிபதி 12ஆம் வீட்டை பார்க்கிறது, 12ஆம் வீட்டின் அதிபதி 11ஆம் வீட்டை பார்க்கிறது. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு குறிப்பாக பாக்கியம், லாபம்,
நாம் இன்வெஸ்ட் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல அபிவிருத்தி, அதாவது ரொம்பவும் பிரயத்தனப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த பொருளுக்கு ஒரு நல்ல விலை, அதன் மூலம் திருப்தி, அந்த லாபத்தை வைத்து வேறொரு நல்ல பொருளை நாம் வாங்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக இந்த புதன் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, சனி ஆட்சி வக்கரம், செவ்வாய் 6ஆம் வீடு, ராகு 3ஆம் வீடு, ராசிக்கு குரு பார்வை, இதற்கு மேல நான் என்ன பலன் சொல்வது என்றே தெரியவில்லை. மகர ராசிக்கு இன்னொரு ராஜயோகம் என்னவென்றால் மகாலட்சுமி யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது. அதாவது பலமடைந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் கேந்திர திரிகோணங்களில் வந்து அமர்ந்திருக்கிறது. சீரிநாத யோகம் என்ற ஒரு ராஜயோகம் சொல்லப்பட்டுள்ளது. புதன் சுக்கிரன் 9ஆம் அதிபதி லக்னம் ராசிக்கு கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் என்பதும் இவர்கள் எதிர்பாராத ஒரு சுபயோகமாக இருக்கிறது. இதைத்தான் ஒரே வார்த்தையில் எனது வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் மகரம் சிகரம் ஏறக்கூடிய காலகட்டம். இந்த அனைத்து யோகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக நான் காத்திருக்கிறேன். கும்பராசிக்கு ராஜயோகம் என்றால் ராசியாதிபதி சனி ராசியில் ஆட்சி என்பது சசயோகம், 7.5 சனியாக இருந்தாலும் இந்த வக்கர சனி என்பது இவர்களை ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்ய வைக்கிறது. வேலை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம், ஆனா வருமானம் வர வேண்டுமே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு என்ன ஒரு குட் நியூஸ் என்றால் 9ஆம் அதிபதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. இதை வந்து கேஷுவலா சொல்ல வேண்டும் என்றால் காசு, பணம், துட்டு, மணி என்று எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒன்றாக இணைகிறார்கள். 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி புதன், 7ஆம் அதிபதி சூரியன், இவை ஒன்றாக இணைந்து புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். சுக்கிரன் என்ற கிரகம் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. இந்த உலகாயுத்த இன்பங்கள், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் லக்ஷ்மி ஸ்தானம், பாக்யஸ்தானத்தில் இவர்களுக்கு ஆட்சியாக இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்பராசிக்கு பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். 7.5 சனியில் எந்த அளவுக்கு இவர்கள் மிதிப்பட்டு உதைப்பட்டு அடிபட்டார்களோ அதற்குண்டான ஒரு பரிசுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். அதாவது 7.5 சனியில் இவர்கள் செய்த முயற்சிகளுக்கு இப்பொழுதுதான் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சம் என்பது புதன் முதல் தரமான ராஜயோகத்தை கும்பராசிக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதன் காரணம் இவர் பஞ்சமாதிபதியாக வருகிறார். இவர் 7ஆம் அதிபதியுடன் சேர்வது என்பது இவர்களது வாழ்க்கை துணைவர் மூலமாகவும் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். மேலும் இங்கு 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இவர்கள் பார்வை பரிவர்த்தனையாக வருகிறார்கள். கும்பத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 11ஆம் வீட்டின் அதிபதி குரு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். எனவே இவர்களது தொழில், லாபம், பாக்கியம், இந்த 3 விஷயமுமே இந்த மாதம் ஒரு உச்சத்தில் இருக்கிறது. இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். சூரியன், கேது இந்த 2 கிரகங்களும் 8ஆம் வீட்டில் மறைந்தாலும் இவைகளுக்கு குருவின் பார்வை வந்து விழுகிறது. ஜீவனஸ்தானத்துக்கு குருவின் பார்வை வந்து விழுகிறது. இவர்கள் கவனமாக இருக்கக்கூடியது 2 இடங்களில். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பது நாம் சில நேரங்களில் எதிர்பார்க்காமல் சில வார்த்தைகளை பேசிவிடுவோம். இதனால் நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் தடைபடும். குறிப்பாக குடும்பத்திலும் நாம் எதிர்பாராமல் சில நேரங்களில் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். சரி, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சில நேரங்களில் புத்திஸ்தானம் என்பதனால் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் பொழுது, ஒரு ஸ்கூல் சேஞ்ச் பண்றோம், ஒரு காலேஜ் சேஞ்ச் பண்றோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஒரு வெளிநாட்டுக்கு நாம் அவர்களை வேலை வாய்ப்புக்கு அனுப்புகிறோம் என்று வரும் பொழுது அவை அனுகூலமாக இருக்கிறதா என்பது அந்தந்த தொழில் சார்ந்த அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்களிடம் நீங்கள் ஆலோசனை கேட்டு செயல்பட்டு புத்திசாலித்தனமாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்கு இன்னொரு குட் நியூஸ் என்னவென்றால்
என்றால் வெகு சீக்கிரத்தில் குரு வக்ரம் அடைவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த வக்ர குருவின் பலன் முதல் தளமான ராஜயோகத்தை கும்பராசிக்கு கண்டிப்பாக கொடுக்கும். எனவே உங்களது முழு முயற்சிகளை இந்த மாதம் நீங்கள் வெளிக்காட்டுங்கள். இந்த ராகு என்ற கிரகத்திற்கு ஏதாவது ஒரு முறை நீங்கள் ஒரு ராகு பரிகாரம், ராகு பிரித்தி திருநள்ளாறிலோ அல்லது திருநாகேஸ்வரத்திலோ, இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்கா வழிபாடு செய்வது ஒரு நல்ல அபிவிருத்தியை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். மீனராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் வெகு நேரமாக காத்திருக்கிறேன். மீனராசிக்கு பத்தர யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது. அது என்ன சார் பத்தர யோகம் என்றால், இங்கு புதன் என்ற கிரகம் 7ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் இதன் பெயர் பத்தர யோகம் என்று வருகிறது. மேலும் இவர்களுக்கு பர்வத யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது. இது என்ன சார் பர்வத யோகம் என்றால், லக்னாதிபதியும் 12ஆம் வீட்டின் அதிபதியும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் வந்து அமர்வதற்கு பெயர் பர்வத யோகம். இதனால் இவர்களது தொழில் சார்ந்து இவர்களுக்கு ஒரு உயர் பதவிகள் என்பதும் உயர் அந்தஸ்து என்பதும் ஏற்படும். மீனராசியை பொறுத்தவரை 12ஆம் வீட்டில் சனி வக்ரம் என்பது இவர்களுக்கு ஒரு பிளஸ். இதனால் இவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து இப்பொழுது கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவர்களது உடலில் குறிப்பாக முழங்கால் பாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அபிவிருத்தி, அதாவது ஏதோ ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ ஒரு மாற்று சிகிச்சையின் மூலமாகவோ இவர்களுக்கு அந்த நோய் என்பது கட்டுப்படும். வெளிநாட்டுக்கு நான் இந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்தேன், இதற்காக நான் இந்த அளவுக்கு பணம் வாங்கியிருந்தேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஏதோ நாம் செய்த செலவுகளில் ஒரு திருப்தி என்பது ஏற்படும். இந்த மாதம் இவர்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் நான் சொன்னது போல் அந்த பத்தர யோகத்தில் வந்து அமர்வதனால் ராசியை புதன் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மின்னல் வேகத்தில் புதிதான யோசனைகள் என்பது வரும். அதன் மூலம் புத்திசாலித்தனமாக அவரவர் தொழில் சார்ந்தும் துறை சார்ந்தும் முடிவுகள் எடுப்பார்கள். பிரமாதமான யோசனைகளை வெளிப்படுத்துவார்கள். அதன் மூலம் பலர் இவர்களை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், இவர்களுக்கு ஒரு சம்பளம், மேலும் பல விஷயங்களுக்கும் பல ஒப்பந்தங்கள் இவர்களுடன் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. வெகு நாட்களுக்கு எங்களுக்கு இந்த தொழிலை நீங்கள் செய்து சூடுங்கள், இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் எக்ஸிக்யூட் செய்து கொடுங்கள் என்று இவர்களுக்கு ஆர்டர்ஸ், அதாவது ஒப்பந்தம் வரக்கூடிய காலகட்டம். செவ்வாய் 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வந்து அமர்ந்து இவர்களுக்கு வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களில் நல்ல அபிவிருத்தி என்பதை ஏற்படுத்தும். 9ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் வீட்டை பார்ப்பதும் 10ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் வீட்டை பார்ப்பதும் பார்வை பரிவர்த்தனை என்பது இந்த ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். செவ்வாய் இங்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பது பாக்கியம், தொழில், லாபம், இந்த 3 விஷயங்களும் பூரணமாக அனுகூலமான பலன்களை கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். நிறைய கடன் வாங்கி இருந்தோம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் கடனை அடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மேலும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் குருவின் பார்வையில் 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு வந்தாலும் குருவின் பார்வையில், இதனால் பூரணமாக நல்ல பலன்களை இந்த புதன் என்ற கிரகத்தின் மூலமாக இவர்கள் எதிர்பார்க்க முடியும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ற ஒரு கிரகம் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாகவும் மிகவும் பிரம்மாண்டமாகவும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணங்களை உருவாக்கும். இவற்றை நாம் நல்ல விஷயங்களுக்காக, பாசிட்டிவான விஷயங்களுக்காக நாம் உபயோகித்துக் கொள்ள வேண்டும். அஷ்டமத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாகிறது. இதனால் பொதுவாக ஆண்கள் பெண்களுடன் பழகும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதில் முதிர்ந்த பெண்கள், அவை சின்னம்மா, பெரியம்மா, அத்தை, மாமி போன்றவர்களாக இருக்கலாம். அவர்களுடன் பழகும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் கேட்கும் பொழுது பதில் சொல்கிறேன் என்று கொஞ்சம் அவர்களை காயப்படுத்தாமல் இருப்பது புத்திசாலித்தனம். பிறகு சொல்கிறேன், யோசித்து சொல்கிறேன் என்று இவர்கள் லாவகமாக நகர்வதுதான் இவர்களுக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிதாக ஒரு லேடியிடம் ஒரு இடம் வாங்குகிறேன் என்று வரும் பொழுது நான் அன்னைக்கே அவ்வாறு சொன்னேனே, இன்னைக்கே அவ்வாறு சொன்னேனே என்று சொல்லாமல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து
ஒரு கமிட்மெண்டாக வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, குறிப்பாக ஸ்ரீரங்கம் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற தாயார் சந்நிதிகளுக்கு செல்வது வெள்ளிக்கிழமைகளில் நல்ல அபிவிருத்தி என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக தொழில், குடும்பம், தனம், வாக்கு, லாபம், பாக்கியம் இவை அனைத்துமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதனை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக மட்டும் சொல்லாமல் இந்த யோகங்களை எடுத்து பலன்களை எடுத்து கொடுப்பது என்பது புதிதாக ஜோதிடம் பயில்பவர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களுக்கு, ஜோதிட ஆர்வலர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய நிகழ்ச்சிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள்.